வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சியில் நடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்குது. பிரச்சனை என்று சொல்லி உண்மையான விஷயம் ஆதாரங்களுடன் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெளியில் போனது தான் அதிகம். ஆனால் இந்த மீடியாக்கள் வந்து வெளியில் போட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனா அண்ணாவை போலீஸ்காரர் இழுத்து வெளியில் கொண்டு போயிட்டுனோம், அர்ச்சுனாவை வெளியேற்றப்பட்டார், அர்ச்சுனா வந்து மீட்டிங் குழப்பியதால் வெளியேற்றப்பட்டார் என்று போட்டுக்கொண்டிருக்கிறோம். அது வந்து தவறான நியூஸ். வடிவா நியூஸ்களை நீங்கள் வடிவாக பார்க்கணும். மற்றது நான் இதில் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஆறு வெளியில் அனுப்பினது, 6 வெளியில் போனது, 6 கேட்ட கேள்விக்கு 6ஆல் பதில் சொல்ல முடியாமல் போனது. இந்த பெருச்சாளிகள், ஊழல் பெருச்சாளிகள் வந்து சும்மா கூவிக்கொண்டும் கத்திக்கொண்டும் நிற்கிறத பார்க்கலாம். ஒரு மீட்டிங்கில் வந்து முதலாவது ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு சரியான பதில் வைக்க முடியாட்டிக்கு இப்படி தான் குழப்பங்கள் நடக்கும்ன்றது வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க உண்மையை சார்ந்த வீடியோவாக தான் இருக்கும். இந்த சின்ன வீடியோ ஒன்று வரும், பார்த்துட்டு வாங்க கதைப்போம். நான் ஒண்ணு சொல்றேன், நான் கேட்டா வெளியில போங்க. අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේගේ ජීවිතේ බඩේ ජීවිතේ අභූත චෝදනා එහෙම කරන්න බෑ. හරි ඒ වෙන්නේ යනවා ඒ වන්දනේ දෙපොන්නේ කියන දෙනවා නඩුවක් පාඩු මොකද කරුවේ அந்த வேண்டுதலுக்கு அமர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கிறீங்களா? அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல பிடிங்க, இங்க போய் அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன், நான் கேட்டா ஓகே ரோவலே, பார்த்துருப்பீங்கள நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தவறான முறையில் வந்து இந்த யூடியூப்போ மீடியாக்களோ வந்து தவறான முறையில் போர்ட்ரே பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி என்று சொன்னால் அர்ச்சுனா அண்ணா வெளியேற்றப்பட்டார் அப்படி எல்லாம் இல்லை. இதில் வந்து வெளியில் போனேன்னு சொன்னால் இந்த மீட்டிங் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. என்ன காரணம்னு சொன்னால் அர்ச்சுனா அண்ணா வந்து இந்த கேள்வி வச்சிருந்தது. அர்ச்சுனா அண்ணா முதலும் ஒருக்கா விவசாய இதுக்குள்ளே வந்து கேள்வி கேட்டிருந்தார். அதையும் வந்து இப்படி தான் இவங்க பிளான் பண்ணி தான் பாடுறது. அர்ச்சுனா எதுவும் கேள்வி கேட்டால் அதை நாங்கள் முறியடிக்கணும், குழப்பினால்தான் தங்களுடைய ஊழல்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் போகும் நினைக்கிறது. இதில் வந்து இவர் இந்த கடற்துறை அமைச்சர் அவர் வந்து அவருடைய செயல் வந்து அத்துமீறிய செயல் என்று நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சி அர்ச்சுனா வந்து ஆளுங்கட்சி, இவர் என்று சொன்னால் எதிர்கட்சியில் இருக்கிறதான் அவற்ற பதவி. அவர் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்க முடியாத நபர்கள் வந்து கூச்சலிடும் போது இந்த 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 ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர் போய் என்னன்னு சொன்னால் இதை கேட்காத, இதை குழப்பாத அப்படி என்ற ஒரு மாதிரி அவர் சொல்லி கொண்டு கேட்க. அர்ச்சுனா அண்ணா கேட்ட விஷயம், நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் உள்ளதா, இதில் ஊழல் இருக்குது, நான் கேட்கல, சரி நான் கேட்காம இருந்தாலும் என்னட்டு ஆதாரம் இருக்குது, நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிற ஒரு வகையில் கேட்கும்போது அவர் அந்த ஆதார ஃபைலை அவர் புடுங்க வலிக்கிட்டார். சரியா, நீங்கள் அந்த வீடியோவில் வடிவாக பார்த்தா தெரியும். ஆதார ஃபைலை இழுத்து புடுங்க வலிக்கிட்ட போது அர்ச்சுனா அண்ணா மேசையில் கை வச்சு தம் கட்டி ஒழும்பியது. ஏனென்று சொன்னால் அவருடைய அர்ச்சுனா அண்ணாவுடைய எல்லைக்குள்ளே இவர் போய் உதாரணத்துக்கு அர்ச்சுனா அண்ணான்ற மூக்கில் கை வைக்கும் அளவுக்கு இவர் போயிட்டார். அப்போ அவருக்கு அவர் பாதையிலான் போய் பதில் சொல்லணுமென்ற காட்டி அண்ணா ஒழும்பினது.
இது தவறொன்றும் இல்லை. அடுத்த விஷயம் போலீஸ்காரர் அண்ணாவை பிடிச்சி பாதுகாப்பு பண்ணி ஓகே அர்ஜுனா அப்படி செய்யக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி பிறகு என்ன அந்த மீட்டிங்கில் இருந்தது. ஆனால் இதை பொறுக்க முடியாமல் அவர் கடத்துறை அமைச்சர் வந்து வலிக்கிட்டு போயிட்டார். என்னென்னு சொன்னால் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லணும் முதலாவது. சரியா, அவர்கள் வந்து பதில் சொல்லாமல் இதை விடு, இந்த கேள்வியை விடு, இது பிறகு கேட்கலாம், முதலாவது சொல்லுங்கன்னு சொல்லி தேவையற்ற கேள்விகளை இவர்கள் வேண்டி மீட்டிங்கை சிறப்பாக நடத்திட்டு போய் அரசாங்கத்துக்கு சொல்கிறது. நாங்கள் இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழ் மக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். உண்மைக்கு சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கத்தில் ஜனாதிபதிக்கு சில தமிழர்கள்ட்ட பிரச்சனை மறைக்கப்படுதுன்றான் உண்மை. சரியா, சீரியஸாக தான் உண்மை. நான் இந்த கேப்பாளவு காணிகள் எல்லாம் விடுபட்டுட்டு அங்கே அறிவித்தல் சொல்லிக்கணும். அங்கே ஜனாதிபதி கேட்கக்குள்ள அது பாதுகாப்பு வரையறைக்குள்ளே இருக்குது, அது விடையில்லை என்று பிறகு சொல்லிடும். அப்போ ஜனாதிபதி அது விட சொல்லிட்டுறாம் ஏற்கனவே. இப்படியான குழப்ப நிலைகள் எல்லாம் இருக்குது. சரியா, அதுதான் அர்ஜுனா அண்ணா ஒரு கேள்வியை வைக்கக்குள்ள இவங்கள் வந்து அந்த கேள்வியை விடு நீ பேசாமல் இரு அர்ஜுனா அண்ணாவை அடக்கி இருத்த வலிக்கிடும் போது தான் அர்ஜுனா அண்ணாக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் பெறுகுது, கோபம் பெறுகுது. அர்ஜுனா அண்ணா அதில் தான் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலை என்று சொன்னால் பிறகு என்னத்துக்கு நான் இந்த மீட்டிங்கில் என்ற ஒரு கோபமான தன்மையை வெளிப்படுத்துகிறார். சரியா, இதான் உண்மை. இது வந்து நிறைய மீடியாக்கள் வந்து வேறு விதமாக கொண்டே சேர்க்கிறது. ஆனால் நினைக்காதேங்க, நிறைய மீடியாக்காரர் நினைக்காதேங்க நீங்கள் செய்கிறெல்லாம் சரியாண்டு இதே கட்டத்தில் இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கும் விழும், இதே கட்டத்தில் உங்களுக்கும் விழுமெண்டு உங்களுக்கும் இதே செயல் நடக்கும். உங்களை கூடாத மாதிரி அடுத்த தலைமுறை மீடியாக்கள் செய்வாங்கள். தயவு செய்து எடுக்கிற வீடியோவை உண்மையண்டு போடுங்க. தலையங்கங்கள் போடக்குள்ள ஒரு நல்லதாக போடுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த மக்கள் அந்த வீடியோ பார்க்கணுமென்றக்காண்டி பக்கண்டு போடுற அர்ஜுனா அவர்கள் டிசிசி மீட்டிங்கை குழப்பி விட்டார், போலீஸ் இழுத்தறிந்து விட்டார் வெளியிலண்டெல்லாம் போடுறியல். தவறாக போடாதேங்க, தயவு செய்து தவறாக போடாதேங்க. தவறாக போட்டு பிறகு ஒரு நேரம் நீங்கள் தவறுகளை உணர்ந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு நல்ல மனுஷன் சொன்னால் நல்ல மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்காட்டிக்கும் பிரச்சனையில் அரியண்ணம் கொடுக்காதேங்க. உண்மையிலேயே உங்களோட மனச்சாட்சி உங்களுடைய ஒரு உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா தெரியா, உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் தயவு செய்து. அந்த மீட்டிங்கில் அவர் கேட்ட கேள்விகள் தவறா? அவர் கேட்கும் கேள்வி வந்து இந்த தென்னம்புள்ள விஷயம் வந்து முதலும் வச்சிருந்த கேள்வி கேட்டிருந்தவர், இந்த கணக்கறிக்கையை காட்டுங்கடாப்பா, விவசாய கணக்கறிக்கையை காட்டுங்கடாப்பா, இந்த உரம் அதுகளெல்லாம் கணக்கில் வராமல் ஊழல் செய்கிறீர்கள் அதெல்லாம் காட்டுங்கடான்னு சொன்னால் உண்மையிலேயே அது கேட்க வேண்டிய இந்த அரசாங்கம். ஆனால் அரசாங்கத்துக்கு பணிபுரிகிறார்கள் வந்து ஊழல் அவங்க தங்களுக்குள்ளேயே மறைச்சி கொள்கிறாங்க. ஆனால் அர்ஜுனா அண்ணா வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணுமென்றக்காண்டி அவர் தன்னுடைய கேள்வியெல்லாம் வைக்கிறார். ஆனால் அர்ஜுனா அண்ணாவிடம் இந்த முறை ஆதாரம் ஃபுல்லாக இருந்திருக்கு. எப்படி என்று சொன்னால் தென்னைகள் வழங்கப்பட்டது, தென்னைகளுக்கு தண்ணீர் இறைக்கப்பட்டது, தென்னைகள் வந்து உரம் போடப்பட்டது என்று சொல்லி இங்கே வந்து ஊழல் நடந்திருக்கு. ஓப்பனாக கதைக்கிறேன்னு சொன்னால் இது ஊழல் தான்ன்றது வந்து உண்மை. நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். இங்கேயும் இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால் அரசாங்கத்தால் வந்து மானிய அடிப்படையில் வந்து தென்னம்பிள்ளைகள் வழங்கப்பட்டிருந்தது. ஏக்கர் கணக்குக்கு தென்னம்பிள்ளைகள் வழங்கப்பட்டிருந்தது, மோட்டார் வழங்கப்பட்டிருந்தது. அதில் வந்து அரசாங்கம் இப்போ தங்களுடைய ஏற்கனவே வச்ச தென்னைகளை காட்டி சில பேர் காசு எடுத்திருக்கிறார்கள். சில பேர் வந்து மோட்டார் வாங்கியதாக பொய்க்கணக்கு இதுகளை கொடுத்து காசு வேண்டி இருக்கிறார்கள். சில பேர் வந்து தண்ணீர் இறைச்சது உரம் போட்டதுன்னு சொல்லி பொய்க்கணக்கு அறிக்கையை கொண்டு போய் அரசு அதிகாரிகளிடம் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை வந்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி விட்டு அந்த காணிகளில் தென்னம்பிள்ளை இல்லை என்ற ஆதாரம் வந்து அர்ச்சனா அண்ணா கையில் இருக்குது. சரியா, அந்த ஆதாரத்தை இவர் இழுத்து பிடுங்க வலிக்கிடும் போது தான் அந்த முரண்பாடு வலிக்கிட்டது. சரியா, அதுதான் இதுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை. இது வந்து உண்மையான ஒரு சம்பவம். நான் நிறைய விஷயம் அவதானித்து பார்த்துள்ளேன். கண்டிப்பாக இந்த ஊழல் நடந்தொன்று இருக்குது. அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், இது இந்த ஊழல் நடந்தொன்று தான் இருக்குது. பொய்யான வில்லுகளை கொடுக்குறது, பொய்யான விஷயங்களை செய்து காசுகளை அரசாங்கம் வந்து பெற்றுக்கொள்கிறது. ஆனால் இங்கே பார்த்தால் வடிவேல் கிணத்த காணையிலேன்னு சொன்ன மாதிரி இங்கே தென்னம்பிள்ளையை காணையில் எங்கடா வச்ச தென்னம்பிள்ளை தண்ணி ஊற்றி இருக்கிறீர்கள், பசலை எறிஞ்சிக்கிறீர்கள்டா, எங்கடாப்பா தென்னம்பிள்ளை வளரையிலேன்னு கேட்டால் பதில் இல்லை. சரியா, அதுலேயும் ஒரு சின்ன தவறு உள்ளது. அரசாங்கம் கொடுத்த அந்த அதிகாரிகளில் எப்படின்னு சொன்னால் தென்னை வைக்கும் சீசனை விட்டு வெயில் நேரம் தென்னம்பிள்ளையை வழங்குறது. சரியா, தென்னம்பிள்ளை வந்து
இப்போ மேரியில் வைக்கிறேன்னு சொன்னால் அருங்கோடையில் வந்து தென்னம்பிள்ளையை கொடுத்தால் வைக்கல, அது வச்சு தண்ணி ஊற்றி அது பராமரித்து வராது. சரியா, தென்னம்பிள்ளைகளில் வளர்க்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சில மானியங்களை சில நிவாரணங்களை கொடுக்கணும் அரசாங்கம் வந்து சும்மா எல்லாத்தையும் கொடுக்குதுண்டா போல் அரசு அதிகாரிகள் இப்படி செய்யக்கூடாது. சரியா, அது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த 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 வெளியில இருந்து கத்தினாக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா, இந்த முன்னுக்கு இருந்து கத்தினாக்களை பார்த்தா கடக்காரர். சரியா, கிளிநொச்சியில் வந்து அது பிளான் பண்ணித்தான் ஏற்கனவே கொடும்பாவி எரிச்ச கும்பல்லான எவன் நல்லவன் அவன் கெட்டவன் தெரியாமல் கொடும்பாவி எரிச்ச கும்பல்கள் அதுக்கு இருக்குதல் ஏற்கனவே எனக்கு தெரியும். டிசிசி மீட்டிங்குக்கு போவைக்கு இப்படி எல்லாம் நடக்குமன்ற வந்து நான் நினைச்சிருந்தேன். நான் சொன்னால் நான் விடிய போட கேட்டு இப்படி மீட்டிங்குக்கு போகிற பற்றி சம்மந்தமாக நான் நினைச்சிருந்தேன். இது இவங்க குழப்புவாங்களே என்று சொன்னால் அண்ணாவை எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கதைக்க விட மாட்டாங்க. அவங்களை ஏற்கனவே பிளான் மக்களுக்கு சரியான விஷயத்தை இவங்க செய்ய மாட்டாங்கள். இவங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பவர்கள்லாம் இந்த ஒவ்வொரு பதவியில் இருக்கிறாங்க. அப்போ இதே கட்டத்தில் எங்கட இதுகளில் நடந்தால் நானே அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தான். ஆனால் இங்கே வந்து எங்கட வன்னியை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவு கஷ்டப்பட்ட மக்களுக்கு போய் கிடைக்கட்டும். அரசாங்கம் தாரது வந்து கஷ்டப்பட்ட மக்கள் வந்து கஷ்டப்பட்டவர்களுக்குண்டா கஷ்டப்பட்ட ஆளுக்கு போய் கிடைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் நிறைய நல்லது நடந்துருக்கு. அதுகளில் வந்து நான் தவறு கூற விரும்பலை. இங்கே இருக்கிற எந்த அதிகாரிகள்லையும் அவ்வளவுக்கு 100% புல சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களிடம் வந்து ஓரளவுக்கு சுயமாக சிந்தித்து ஓரளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் கிளிநொச்சியை பொறுத்த அளவுக்கு ஒரு சில அதிகாரத்தை வைத்து கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கணும், நல்லா இருக்கிறவன் நல்லா இருந்தோண்டே தான் இருக்கணும் அப்படி என்ற ஒரு வரைமுறையை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதால் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது ஏது நடக்குது அண்டநாடு உழைச்சி அண்டநாடு சாப்பிட்ற மக்களுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூட தெம்பு இருக்காது. அதுகள் அப்படியே தங்களுடைய வாழ்வாதாரத்தோடையே வாழ்க்கையை முடிச்சிடுறது. இது உண்மை. வெகு விரைவில் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வைப்போம். அது கண்டிப்பாக நடக்கும். மற்றது இப்போ எதிர்கட்சி இப்போ எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறார். எதிர்கட்சி என்று சொன்னால் வேறு கட்சிகள் இருந்தாலும் அவர்களுடைய தலைமைப்பிடம் மாதிரி இவரும் வந்து தன்னுடைய கட்சிக்கு இவர் தலைவர். அப்போ இவருக்குரிய மரியாதையை அவர் கொடுக்க வேண்டும். அது அவர் ஆளுங்கட்சி என்றக்காண்டி இப்படி போய் ஃபைல் இழுக்கிற பறிக்கிறதெல்லாம் தவறு. சரியா, அதை நான் இதில் சுட்டி காட்டிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இது வந்து ஒரு அவசர பதிவு. இது வந்து இப்போ என்னுடைய பார்வையில் வந்த அவ்வளோ விஷயத்தை வச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணி போட்டு நான் அடுத்த வீடியோ போடுவேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.